நம்ம எல்லாருக்குமே ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்லன்னா நிலம் வாங்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குள்ளயும் இன்னைய காலகட்டத்துல இருக்கும். அப்படி நீங்க சொந்த வீடு வாங்கணும், இல்ல நிலம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வெல்கம் டு பக்தி நேரம் தமிழ் சேனல். நம்ம எல்லாருக்கும் சொந்த வீடு வாங்கணுன்றது ஒரு கனவாவே இருக்குங்க. அப்படி சொந்த வீடு வாங்கணும்னா என்ன பண்ணணும்? பணம் சம்பாரிக்கணும். பணம் சம்பாரிக்க என்ன பண்ணணும்? வேலைக்கு போகணும். இதெல்லாம் பண்ணா மட்டும் போதுமா? நமக்கு கடவுளோட அருளும் தேவைப்படுதுங்க. நீங்க என்னதான் பணம் சம்பாரிச்சு என்ன பண்ணாலும் சரி, உங்களால ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் சொல்ற இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. தினமும் நம்ம எல்லாரும் சாமி கும்பிடுவோம். சாமி கிட்ட சொந்த வீடு வேணும், இல்ல எனக்கு இந்த நெறைய கடன் இருக்கு. அந்த கடனெல்லாம் அடைச்சுட்டு நான் ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதோட சேர்த்து நான் சொல்றதையும் சேர்த்து வேண்டிக்கிட்டீங்கன்னா, சீக்கிரமா உங்களோட கனவு நிஜமாகுங்க. ஆமாங்க. நம்மளோட முருகன் இருக்காரு இல்லைங்களா? நம்ம கலியுக வரதனான முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, திருப்புகழ நம்ம எல்லாரும் பாராயணம் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படி சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க இந்த திருப்புகழ நீங்க தினமும் பூஜை பண்ணும்போது, நீங்க இந்த திருப்புகழ பாராயணம் பண்ணீங்கன்னா, கூடிய சீக்கிரத்திலே உங்களுக்கு சொந்த வீடு அமையத்துக்கான யோகம் அதிகமா இருக்குங்க. நீங்க ஒரு 10 நாள் பண்ணிட்டு என்னடா நடக்கலையே அப்படின்லாம் நீங்க நினைக்கவே கூடாதுங்க. தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. 1 மாசத்திலயே நடக்கலாம். சில பேருக்கு 10 நாள்லயே நடக்கலாம். சில பேருக்கு 6 மாசத்துல கூட நடக்கலாங்க. ஆனா தினமும் நான் சொல்ற இந்த திருப்புகழ நீங்க பாடுனீங்கன்னா, சொந்த வீடு அமையறதுக்கான திருப்புகழ் நம்ம அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழ நீங்க பூஜை பண்ணும்போது தினமும் பாராயணம் பண்ணீங்கன்னா, கூடிய சீக்கிரத்திலேயே உங்களுக்கு நம்மளோட கடவுள் முருகர் சீக்கிரமா உங்களுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கும், சொந்தமா நிலம் வாங்குறதுக்கான அருள உங்களுக்கு தருவாருங்க. அந்த திருப்புகழ் என்னன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு பாராயணமும் பண்ணி காட்டுறேங்க. அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாறு சங்கரனும் மகிழ்வுற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் உனியோரும் என் திசையில் உளப்பேரும் மஞ்சனமும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அளிதானும் இன்பமுற மகிழ்கூற மைந்து மயிலுடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர்மகள் மணவாளா அறிவால உயிர்த்தோளா பொங்கு கடலுடன் நாகம் விண்டுவர இகல்சாடு பொன்பரவு கதிர்வீச வடிவேலா தன்மரள மணிமார்ப செம்பொன் எழில் செறிரூப தன்தமிழன் மிகுநேய முருகேசாம் சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில்மேவு பெருமாளே. தினமும் இந்த திருப்புகழ உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ நீங்க அத்தனை முறை சொல்லலாங்க. இதை சொல்லி முடிக்கிறதுக்கு என்னங்க, ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த ஒரு திருப்புகழ சொல்றதுக்கு. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம கண்ணை மூடி முருகரை நினச்சி, முருகா எனக்கு சீக்கிரமா வீடு வாங்குறதுக்கும் இடம் வாங்குறதுக்கும் உதவி செய்ப்பா, நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டையும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்புகழை நீங்கள் பாராயணம் பண்ணீங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த ராஜ யோகத்தை நம்மளோட முருகர் தருவாருங்க. இந்த திருப்புகழையும் இந்த திருப்புகழோட விளக்கத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போயிட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு தினமும் பாராயணம் பண்ணுங்க. இல்லைன்னா திருப்புகழ் புக்கு நிறைய ஷாப்ல ஆன்லைன்லலாம் கிடைக்குது. வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயத்துக்காக வேணுமோ அந்தந்த விஷயத்துக்கான திருப்புகழை அழகா அருணகிரிநாதர் எழுதி வச்சுட்டு போயிருக்காருங்க. தயவு செஞ்சு அதை படிங்க. படிச்சு உங்களுக்கானதை நீங்க நம்ம முருகர்கிட்ட கேட்டு வாங்கிக்கங்க. இந்த திருப்புகழை படிச்சா மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா போதுங்க. அதோட சேர்த்து பயபக்தியோட, உண்மையான பக்தியோட, உண்மையான அன்போட, காதலோட நீங்க முருகரை வழிபட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கை கூடுங்க. இப்போ வாங்க, இந்த திருப்புகழை படிச்சுட்டு இந்த வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இருக்கு. ஒவ்வொரு விதமான ஊருக்கும் ஒவ்வொரு விதமான கோயிலுக்கும் நம்ம போனா இந்த கோயிலுக்கு போனா இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு சொந்த வீடு அமையணும்னா நீங்க எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். வீடியோவை பாருங்க.
உங்களுக்கு சொந்த வீடு அமையணும்னா, நான் சொல்ற இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற சிறுவாபுரி அப்படின்ற ஒரு முருகன் கோயில் இருக்குங்க. இங்க வந்து பாலசுப்ரமணியரா நம்மளோட முருகர் காட்சி தராரு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு நீங்க உங்களோட மன கஷ்டத்தெல்லாம் சொல்லி வேண்டி அழுதுட்டு முருகருக்கு விளக்கேத்திட்டு வாங்க. கூடிய சீக்கிரமே உங்களோட வேண்டுதல் நிறைவேறுங்க. அத விட முக்கியமான விஷயம், வீடு மட்டும் இல்லங்க. இன்னொரு அதிசயமும் இந்த கோவில்ல நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னொரு அதிசயமும் நடக்கும். அத நான் இந்த வீடியோவோட எண்டுல சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு, இதோட வரலாறையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண்மூடித்தனமா பண்ணக்கூடாதுங்க. இந்த முருகன் கோயில் எப்படி வந்தது? இங்க எப்படி பாலசுப்ரமணியனா நம்மளோட முருகர் காட்சி தந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. அதையும் பார்த்துருவோம் வாங்க. சிறுவாபுரிங்க. சிறுவாபுரி முருகன் கோயில். இந்த கோவிலுக்கு குசேலபுரி அப்படின்னு ஒரு பேரும் இருந்ததுங்க. குசேலபுரியா இருந்த இடம் தான் இன்னைக்கு சிறுவாபுரியா அப்படின்னு மாறியிருக்கு. எதனால குசேலபுரினா, ராமர் வந்து அவரோட 2 மகன்களான லவா குசான்னு தெரியாமலே அவங்க கிட்ட போர் பண்ணி குதிரைய மீட்டு எடுத்து சென்றதுனால இந்த இடத்துக்கு குசேலபுரி அப்படின்னு பேர் இருந்ததுங்க. 550 வருடங்கள் பழமையான இந்த சிறுவாபுரி முருகன் கோயில்ல தான் அருணகிரிநாதர் வாழ்ந்த காலத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடமா இது இருந்ததுங்க. இதுக்கு ஏன் சிறுவாபுரி முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னா, முதல்ல இந்த கோவில் வந்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகால இருக்குங்க. இங்க நம்மளோட முருகர் பாலசுப்ரமணிய சுவாமியா நமக்கு கம்பீரமா காட்சி அளிக்கிறாருங்க. இந்த சிறுவாபுரியோட ஹிஸ்டரிக்கு வரலாம். பத்மாசுரனை வந்து வதம் செஞ்ச பிறகு நம்மளோட முருகப்பெருமான் வந்து அங்கிருந்து புறப்பட்டு வந்து தங்கி கொஞ்ச நேரம் இளைப்பாரி இருந்த இடம்தாங்க இந்த சிறுவாபுரி. அங்க தங்கிட்டு இருக்கும்போது இந்திரனும் மற்ற தேவர்களுக்கும் அங்கதான் அவர் வந்து அமுது அளிச்சிருக்காரு. அங்க வந்து தேவர்கள் கேட்டு கொண்டதுனால அங்கேயே நீங்க வந்து கோவிலா இங்கேயே நீங்க வந்து காட்சி அளிக்கணும்னு அவங்க தேவர்கள் கேட்டு கொண்டதுனால இங்க வந்து முருகர் வந்து நமக்கு பாலசுப்ரமணியனா எழுந்தருளி நமக்கு காட்சி தருகிறாருங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலோட ராஜகோபுரம் வந்து 5 நிலையா இருக்குங்க. மிகப்பெரிய உயரமான கொடிமரம் இங்க இருக்குங்க. அத விட முக்கியம், பச்சை மரகத மயில் வந்து இந்த கோவில்ல இருக்குதுங்க. மூலவருக்கு தெற்கு பகுதியில தான் அண்ணாமலையார் வந்து காட்சி அளிக்கிறாருங்க. இந்த கோவில்ல வந்து 48 நாட்கள் விரதம் இருந்து நீங்க வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா, நீங்க என்ன நினைச்சு வேண்டிக்கிட்டீங்களோ அந்த வரத்த உங்களுக்கு கடவுள் குடுப்பாருங்க. கேட்ட வரம் அளிக்கும் சிறுவாபுரி முருகன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பேரே இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு. அத தவிர்த்து நீங்க வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னு சொல்லிட்டுன்னு 48 நாள் ஒரு மண்டலம் முருகருக்கு வேண்டி விளக்கேத்திட்டு வந்து நீங்க வந்து வீட்ல வந்து நான் சொன்ன அந்த திருப்புகழ படிச்சு பாராயணம் பண்ணீங்கன்னா, நிச்சயம் உங்களோட வேண்டுதல் கூடிய சீக்கிரத்துல நிறைவேத்தி வைப்பாருன்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப தீர்க்கமா, ரொம்ப வருஷமா மக்கள் நம்பிட்டும் இருக்காங்க. இதனால பலனடைஞ்சவங்களும் நெறைய பேர் இருக்காங்கங்க. உங்களுக்கு தெரியலன்னா நீங்க YouTubeலயோ, இல்ல Googleலயோ போய் சர்ச் பண்ணி பாருங்க. நெறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணியிருப்பாங்கங்க. இத தவிர்த்து இந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பும் இருக்குங்க. இந்த கோவில்லயே ஒரு 48 நாள் நீங்க வேண்டி விரதம் இருந்து, நெல்லி முள்ளி பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. அந்த முள்ளி பொடிய கொண்டு நீங்க முருகருக்கு அபிஷேகம் பண்ணீங்கன்னா, தீராத நோயிலிருந்து கூட நீங்க விடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. இதுலருந்து விடுபட்டவங்களும் நெறைய பேரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்கிறாங்கங்க. இது எல்லாமே நிஜமான உண்மைங்க. நீங்க இந்த 48 நாளும் விரதம் இருந்து டெய்லி கோயிலுக்கு போணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லங்க. நீங்க வேண்டிட்டு வந்து வீட்ல 48 நாள் விரதம் இருந்து, 48வது நாள் இந்த பொடிய எடுத்துன்னு போய் குடுத்து, அர்ச்சகர்கிட்ட நீங்க அபிஷேகத்துல சேர்க்க சொன்னாலும் சரிதான். இல்ல என்னால வர முடியலன்னு நீங்க அந்த டைம்க்கு அர்ச்சகர்கிட்ட நீங்க ஃபோன் பண்ணியோ ஏதோ ஒண்ணு சொல்லி
அந்த 48வது நாள் அந்த நெல்லி முள்ளி பொடியை கொண்டு அபிஷேகம் செய்ய சொன்னீங்கன்னா, தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பார் நம்மளுடைய சிறுவாபுரி பாலசுப்ரமணியருங்க. ஆனா நம்பிக்கையோட, முழு மனசோட, முழு பக்தியோட நீங்க இந்த விரதம் இருந்து நீங்க செய்யணுங்க. நீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா, நிச்சயம் நம்மளோட கனவு நனவாகுங்க. நீங்க சொந்த வீடு வாங்கணுமா, சொந்த இடம் வாங்கணுமா, எதுனாலும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு வாழ்க்கையில ஒரு நாள் ஆச்சும் உங்களால முடிஞ்சா தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த 550 ஆண்டுகள் பழமையான நம்மளோட முருகர் கோவிலுங்க. அவ்வளவுதாங்க இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலோட ஹிஸ்டரி. நான் சொன்ன திருப்புகழையும் படிச்சுட்டு கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க சிறுவாபுரி முருகனை வீட்டிலேயே மனதார நினைச்சு பூஜை பண்ணீங்கன்னா கூட போதுங்க. முருகர் நமக்கு எங்க இருந்தாலும் நமக்கு வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. சிறுவாபுரி அப்படின்றது வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்லைங்க. இது நம்ம இறைவனின் அருள் நேர்ல உணரக்கூடிய ஒரு புனித பூமிங்க. ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம மன ஆழத்துல இருக்க பிரார்த்தனைய சொன்னா அதற்கு கண்டிப்பா நமக்கு நமக்கு பதில் கிடைக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பாக்கியத்தையும் நீங்களும் பெறணும்னு நான் மனசார உங்களை வாழ்த்துறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க ஒரு தீவிர முருக பக்தரா இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க.